அற்புதமாய் ஆனந்தமாய் எங்களோடு இன்னும் ஒரு அங்கம் கீதாஞ்சலி அங்கம் 15 நம்மோடு சிறப்பு பெற்றது. அங்கம் 9 அதன் திசை வழி மாற்றம் கண்டது. 9, 10, 11, 12, 13, 14, 15. இன்று 7வது சிறப்பு விருந்தினர் அழைக்கப்படுகிறார். இவர்களில் இருவர் அல்லது மூவர் நம்மோடு இணைந்து பேசவில்லை. அனைவரும் பேசினார்கள். மிக மகிழ்ந்திருக்கிறோம். அதில் 4 பேர் உற்சாகம் பெற்றார்கள். அந்த வகையில் இன்னும் ஒருவர் கூட இணைந்து சிறப்பிக்கிற இனிய பொழுதுகளாக இவை அமைந்து கொள்கின்றன. அவை பிரான்சிஸ் சாமல்ராஜ் இந்த சிறப்பு விருந்தினராக கீதாஞ்சலியில் இடம் பிடித்தார். இப்போது லண்டன் தமிழ் வானொலி காற்றலையில் மீண்டுமாய் கடந்த ஞாயிற்றுக்கு பிற்பாடு ஒலிபரப்பானது. அன்றும் கேட்டு கலை மயோகானந்த ராஜா போன்றவர்கள் தமது கரிசனையை வெளிப்படுத்தி இருந்தார்கள். வாழ்த்துக்களோடு அதற்கு பின்னதாய் மீண்டும் இனி உறவுகள் இன்று கேட்ட மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். இந்த வகையில் நாம் அவரை காற்றலை அழைக்கிறோம். இலங்கையிலிருந்து நேர்முகமாக நம்மோடு இணைய முடியும் என்றால் உடனமாக இணையுங்கள். தொகுப்பாளர் ஷாயிஃப் மலிக் அவர்கள் நீதிமன்றத்தில் ஜட்ஜ் வந்ததுக்கு பிறகுதான் வருவார். அப்படி வந்துவிட்டார். அவரையும் அன்பாக அழைக்கிறோம். நேர்கள் 58696336 அன்போடு உங்களால் முடிந்தவரை இணைப்புகளோடு சங்கமித்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு வேண்டுதல் செய்து கொள்கிறோம். இனிய வணக்கம் ஷாயிஃபா. இல்லை, அவர் இல்லை, வடமை போல. அடுத்த இணைப்பில் ஷாயிஃபா இருக்கிறீர்களா? இல்லை. நல்லது. வணக்கம். வணக்கம். சிவசிராவன் அவர்களும் மற்ற இலக்கத்தில் ரஞ்சனி மதன மோகன் அவர்களும் இணைந்து விட்டார். நீங்க எந்த 569636 அல்லவா? ஆமாம், சரி. தொகுப்பாளருக்கு ஒரு தண்டனை இன்று. கடந்த வாரம் அவ்வளவு நீதிபதியின் கதை சொன்னதுக்கு பிறகும் பிந்தி வந்திருக்கிறது. அவர் நல்லா லேட்டா வரட்டும். இப்போ ஒரு விருந்தினரை அழைத்துக் கொள்வோம். விருந்தினரை நீங்கள் பேசுங்கள், பரவாயில்லை. நீங்க இருவரும் விடைபெறுகிற பொழுது ஷைஃபா ரொம்ப ஆறுதலா பசுந்தா வரலாம். இங்கே இனிய வணக்கம் அமல்ராஜ் அவர்களே. இனிய உங்கள் நேரப்படி இனிய மாலை வணக்கம். நம்ம இங்க காலையிலே லண்டன் நேரம் 10:37 இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். கேட்கிறதா அமல்ராஜ்? நீங்கள் வானொலி சத்தத்தை குறைத்து விட்டு நேர்முகமாக ஹெட்போனூடாக மைக்கில் பேசுங்கள். வணக்கம். இருக்கிறீங்களா? உங்க சத்தம் கேட்கிறதே மேல. அமல்ராஜ் வணக்கம். சரி, ஆகவே நீங்கள் பேசுங்க. வணக்கம். நானும் கீதாஞ்சலி நிகழ்ச்சி கேட்டு மிகவும் சிறப்பான ஒரு கவிஞர் என்று சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இந்த கீதாஞ்சலி நிகழ்ச்சியை கூடுதலா இப்பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் அனைவரும் ஒரு கவர்ந்த நிகழ்ச்சியாக தனியா போயிட்டு இருப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இடையேயான ஒரு நட்பு, அதையும் தாண்டி ஒரு உறவு, அது அவர்களுக்கு அது ஒரு நெருக்கமாக அந்த சரளமாக அவருடைய பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக அவருடைய கீதாஞ்சலி மிகவும் அற்புதமாயிருந்தது. அவர் அமல்ராஜ் சொல்லி இருந்த தன்னுடைய தாய்த்தான் ஒரு கதாநாயகியாக பார்த்து வளர்ந்ததாகவும் அந்த கவிதைகளை இதற்கென்று நேரம் ஒதுக்காமல் தனக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் சந்தோஷமான நேரங்களாம் எழுதுவதாகவும் அவருடைய கவிதை மிகவும் அற்புதமாக இருந்தது. இந்த வாசிப்பு திறன் எல்லாமே சிறப்பு. என்ன கலந்து கொண்டது யாருமே அந்த தொட்டுறாத பக்கங்கள் முதிர்கனி என்ற அவர் கவிதை கூட யாரும் தொடாதது, அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாதது நான் அறியவில்லை. இதுவரைக்கும் நான் அறிந்த கவிதைகளுக்குள்ளே அப்படி கருத்து வெளிப்படையாக வந்ததில்லை. இவருடைய கவிதை அத்தனை வரிகளுமே உணர்வாகவும் மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. அதே நேரம் விவாகரத்து அந்த கவிதை கூட மிக சிறப்பாக இருந்தது. அவருடைய வேண்டுதல், அதாவது அவருடைய ஈழத்து கவிதைகளை வாழ வைங்கள் அதை என்று நானும் கூட அந்த வாசிங்கள் சொல்றார்கள். எனக்கும் அந்த வாசிப்பு ஆற்றல் குறைவு. ஆனால் இப்படி நிகழ்வுகள் மூலம் அவருடைய கவிதைகள் வரும்போது மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. அது என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை அமல்ராஜ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு கவிதாஞ்சலி நிகழ்ச்சியை அற்புதமாக தொகுத்து வழங்கிய கைபாக என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த வேற தொகுப்பு கூட இருக்கக்கூடிய இந்த ஒரு பத்திரிகையாக கொண்டு வந்திருந்த என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை கூறி விடுபடுகிறேன். நன்றி. அப்ப வாசிக்க வாய்ப்பு கிடைக்காமல் 350 வரிகள் எழுதினீங்க. இல்ல, நிச்சயம் நான் வாசிப்பதே இல்லை. நான் யாருக்கு முன்னாலும் அடிச்சுட்டு யாருடைய கவிதையை நான் வாசிப்பதே இல்லை. வாசிப்ப நேரம் ஒதுக்குவது என்பதை எனக்கு அந்த கேட்பது அதிகமாக இருப்பதால் அதற்கு வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்குவதே மிகவும் கஷ்டமாயிருக்கு. அதே நேரம் அந்த வாசிக்கிற நேரத்தில் நான் என்னால் என்றதை எழுதி விடலாம் என்று நான் நினைக்கிறேன். கவிதை நேரத்தை கேட்பது அப்படியான கவிதைகள் செவி வழியாக விழுந்தால் சரி, மற்றபடி நான் எந்த ஒரு கவிஞரையும்
வாசித்து அவருடைய கவிதைகளை வாசித்ததில்லை என்றே சொல்வேன். நான் அது என்னுடைய குறைபாடு. வாசிக்க வேண்டாம் இனிமேல், அதுதான் என்னுடைய கருத்து. என்றால் என்னுடைய கவிதை வெளியீட்டுல கூட அந்த ஆசிரியர் சொன்னார், நிறைய வாசியுங்கள். தான் ஒரு முறை கவிதை வாசிக்கும் பொழுது கவிஞர் கருணாநிதி போல இருக்கிறது என்று சொன்னார் என்று நான் தெரிவித்தேன். எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துவிடும் தான் நான் அதை வாசிக்காம விடுகிறேன். நிச்சயம் அவருக்கு நேரவே சொன்னேன், எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு வேற கவிதை வாசிக்கும் போது அந்த தகவல்களுக்குள்ளே பூந்து விடுகிறது வந்து அது. ஆனா இப்படி கவிதைகள் குரல் மூலம் கேட்கும் பொழுது மிகவும் அற்புதம். என்று அவர் வாசிச்சு தன்னுடைய கவிதையை செல்லும் பொழுது மிக உணர்வு அதிகமாகவும் அந்த கவிதைக்குடியான முழுமையான வெற்றியும் கிடைக்கிறது. என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் அவருக்கு. இலத்துக்காக இருக்கின்ற வகையிலே இன்று அவரை அறிந்து கொண்டது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி, மகிழ்ச்சி. சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. ரஞ்சினி அவர்களை அழைப்பதற்கு முன்பதாக பிரான்சிஸ் அமல்ராஜ் பேச முடியுமா? ஒரு முறை குரல் கொடுங்கள். வணக்கம் என்று இனிய குரலால் சொல்லுங்களேன். இல்லை, உங்களுடைய மைக் மியூட்டில் இருக்கிறது. அந்த மியூட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க தயவு செய்து, அது முக்கியம். இப்பொழுது நீங்கள் மியூட்டில் இருக்கிறீர்கள். சரி, நீங்கள் பேசாவிட்டால் இப்பொழுது இணைப்பில் இணைந்து பலனேற்று போகிறது. நீங்கள் உங்களுடைய ஸ்கைப்ல மைக் மியூட் என்று வருகிறதா? அப்படி மியூட் ஆக இருந்தால் அதை எடுத்து விடுங்கள் பிளீஸ். அதே வேளையில் ஷைஃபா அவருக்கு ஸ்கைப்பினூடாக டெக்ஸ்ட் பண்ணி இதை அவருடைய குரலை இங்கு வர பண்ணுவதற்கு அவனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ரஞ்சனி மதனமோகன் அவர்களே. வணக்கம். வாங்கோ. நானும் கவிதைகள் கேட்டிருந்தேன். ஷைஃபா அவர்களுக்கு முன்னியற்சி வந்துவிட்டோம் ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்கு இடம் கொடுக்காம இருந்தாலும் ஆர்வத்தின் துணிப்பு தெரிகிறது. உண்மையிலேயே ஷைபாவுக்கு அவர்கள் அந்த பெட்டி எடுக்கும்போது உள்ள பக்குவம், அவர்கள் எந்தெந்த என்ன விதத்தில் அவர்கள் அந்த மேற்கொண்ட வினாக்களை மேற்கொண்டார்கள் என்ற ரீதியில அதுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, மற்றது அந்த முயற்சி, மற்றது ஈழத்து படைப்பாளர்களை முன்னோர் கொண்டு வருவோம் என்பதில அது நிச்சயம் அது உண்மை. ஏன்னு சொன்னா அங்க கூட இப்ப நான் இருந்த சின்ன வட்டத்துக்குள்ள இந்த வெளிநாட்டுல இருக்க போல இந்த உங்கள்ட வானொலியில கேட்கிற கவிதைகளை போல அங்க நான் பெருசாக கேட்பதில்லை. பத்திரிகையில ஒரு 4 வரியில எங்கேயாவது வரும். ஆனால் இப்ப அவர்கள் எழுதுறவர்களை நாங்கள் அங்கேயும் ஊக்குவிக்க வேண்டும் என்றால் மறுபுறம் ஆங்கில முகம் அங்கு வந்து விட்டதாக நாங்கள் இங்கிருந்து கதைக்கும் போது அறிந்து கொள்கின்றோம். அதாலே அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், மிகவுமே ஊக்குவிக்க வேண்டும். அடுத்தது பிரான்சிஸ் அமல்ராஜின் கவிதைகளையும் அவருடைய உரையாடல்களையும் கேட்டிருந்தேன். மிகவும் சந்தோஷமா இருந்தது. கூறும்போது அருண்சுரிய கூட இதை நினைத்து கொண்டேன். அந்த கவிதையில உள்ள அந்த கரு அது உண்மையிலேயே எனக்கு அது ஒரு சின்ன உதாரணம்னு சொல்லலாம். அவருடைய கவிதைய அந்த உறுதிப்படுத்துற வகையில சொல்லலாமா? சரி, எனக்கு என்னன்னு தெரியும், இது உண்மையான விஷயம். ஒரு உயர்கல்வி நிறுவனத்துல ஒரு பேராசிரியர் அந்த மாணவர்கள் விடைபெறும் போது அறிவுறுத்தியோடு அறிவுறுத்தல். இந்த கவிதைக்கும் அதுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த முதுக்கனி என்ற கவிதைக்கும் அந்த இதுக்கும் மிகவுமே தொடர்பு இருக்கு. தான் சிறு வயதில் படிக்கிட்ட ஒரு மாணவி எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இன்றும் காணும் போது ஒரு ஆசிரியராக அந்த ஆசிரியர் துறையில அடுத்தடுத்த படிகளை தாண்டி இருக்கிற ஒரு முதிர்கனி, இவர் சொன்னது போல ஒரு முதிர்கனியாகவே அவர் சந்தித்தேன். ஆனபடியால வெளிநாடு ஒன்று வந்து விட்டது. மாணவர்களுக்கு அவரே கூறினார், நீங்களும் அப்படி இருக்காதீர்கள் என்று. அந்த ஏன் அவர் முதுகன்னியா இருந்தார்? இவற்றை கவிதையிலேயே நிறைய வரி இல்ல அந்த பேராசிரியர் உங்களுக்கு சொல்லும் போது எல்லாருக்குமே கூறியிருந்தார். ஏனென்று சொன்னால் சில பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றன. பொருளாதார பிரச்சனைகள் பெரும்பாலும். இது உண்மையான ஒரு பெரிய விஷயம். என்ன பிரச்சனை? கருத்து சொல்வதில் பிரச்சனையா, அல்ல குடும்ப பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, சுதந்திரமற்ற தன்மையா? பெரும்பாலும் பொருளாதார பிரச்சனையை தான் கூறலாம். நீங்கள் வாழ்க்கையில் முதற்கண்ணி என்று சொல்ல வர்றீங்களா, திருமணத்தை சொல்ல வர்றீங்களா? நான் அந்த அதை சொன்னீங்களா, படைப்புகளை சொன்னீங்களா? எனக்கு சின்ன குழப்பம் திடீர்னு வந்துட்டு. இல்லை, நான் வாழ்க்கையை தான் முதற்கண்ணி என்று. சரி, அப்ப திருமண பருவத்தை சொன்னீங்க.
அவர்கிட்ட கவிதை நான் அவர் போடும்போது நான் அப்படித்தான் உள்வாங்கி கொண்டு சென்றேன். எப்படி கூறியிருந்தாரோ தெரியவில்லை. காலம் கடந்து படைப்புகள் வெளிவந்தாலும் முதிர்கண்ணி தானே, கண்ணியோ முதிர்காலையோ என்ன அந்த ரீதியிலே மறுக்கலாம். ஆனால் சொன்ன சில 1-2 வரிகள்ல நான் அதைத்தான் இணைத்துக் கொண்டேன். மன்னிக்கணும், தப்பாக விளங்கி. இல்ல அது ஓகே. எனக்கு அது இதுக்கும் அதுக்கு தொடர்பு இருப்பது போல எவ்வளவு சமூக கண்ணோட்டத்துல அந்த கவிதை எழுதியிருக்கிறார் என்று நான் அப்படி நினைத்தேன். கூறிக்கொண்டு மற்ற தொடர்ந்து வந்து அடுத்த அந்த விவாகரத்து என்பதும் அது சம்பந்தமாக இருந்தபடியால் நான் கூட அதுக்குள்ளேயே நின்று கொண்டேன். மற்ற பக்கம் சிந்தனை விரியவில்லை. பிறகு வந்து சொல்லுங்கள், ஏன் அருள் செய்வதன் நினைத்தீர்கள்? இல்ல, இவற்றை எளியவர்கள் இந்த கவிதை அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற கவிதையை தான் கூடுதலாக எழுதிக்க அது ஒரு காரணம் என்று எழுதிக்க நான் இவர்களை நீங்க சொன்ன 2 பேருமே கடகாலமா கவிதை என்றதை தொட்டை பார்க்க இல்லையே. இல்ல, அவர்கள் கதை உரையாடலையும் 17 வயதில் ஓங்கம் பாய்ந்ததை பற்றி காய்ச்சி வந்திருப்பார்கள். அவர்களை ஒருமுறை சேர்ந்து விடுவோம். எல்லாரும் இப்படித்தான், 5 கவிதை 5 பாட்டு எழுதிட்டால் எல்லாரும் பெரிய போல அவர்கள். ஆனால் எழுதவில்லை, இவர்களையும் சாடுகிறேன். இன்று படைக்கவில்லையா, அப்ப அவுட், வேஸ்ட் என்பதன் அர்த்தம். அவை இன்றுதான் வாழ்க்கை, இன்று யார் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம். அவை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்கொள்வோம். மிக்க நன்றி. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், நான் அவராலும் பேச முடியவில்லை. அவரது குரல் வளத்துக்கும் முதல்ல வாழ்த்துக்களை கொடுக்கிறது. நல்ல குரல் அதற்கு, அவருடைய படைப்பு திட்டம் போல வானொலிக்கும் பொருள் பெறக்கூடிய குரல். அது கூறிக்கொண்டு அவர்களுடைய ஆளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நம்மோடு ரஞ்சனி மதனமோகன் அவர்களும் ஜெர்மனியில் இணைந்தார். முதல் உறவு சுவிட்சர்லாந்தில் இருந்து இணைந்து கொண்டார். அமல்ராஜ் அவர்களே, இப்போ ஒரு பேச முடிகிறதா? பேசுங்கள் ஒரு முறை. இல்லை, கிடைக்கிறதா உங்களுடைய அழைப்பு? நீங்கள் அழைப்பில் இருக்கிறீங்கள், கேட்டுக்கொண்டும் இருப்பீர்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்குது என்றும் எழுதி இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எங்கே? கேட்க முடிகிறதா மீண்டும்? இல்லை. சரி, என்ன செய்வது? நேரமும் இந்த சிக்கல் தான். காரணம், கவிதை நேரம் ஒவ்வொரு முறை மாறி கடந்த 2 முறைகள் பட்டு போனது. கொஞ்சம் படவில்லை, ஆனால் என் தரப்பில் அதில் நியாயம் இல்லை. டிசி என்றால் என்ன? வணக்கம் ஷைஃபா. இல்லை, பாருங்கள், அடுத்த 58696 வணக்கம். வணக்கம், நான் ஜெகதீஸ்வரி ராமதாஸ். இனிய வணக்கம். இனிய வணக்கம். ஒரே ஊர்ல இருந்து அப்படியே தொடர வேண்ட ஒரு வீதி இன்றைக்கு. சரி சரி, மகிழ்ச்சி. நலமா இருக்குங்க தானே? நலமாக இருக்கின்றேன். அமல்ராஜின் கலந்துரையாடல் என்றே கூற வேண்டும். அது ஒரு பேட்டி போலையோ அப்படி இருக்கவில்லை. உண்மையில் மிகவும் அழகாக அதனை நகர்த்தி சென்றிருந்த சாயிபா ஒரு நேருக்கு நேர் இருந்து நாங்கள் கதைச்சு சாதாரணமா உரையாடுவதன் ஊடாக அங்கு பல தரப்பட்ட விடயங்களை வெளிக்கொண்டிருந்தார். அந்த கீதாஞ்சலிக்கு அது ஒரு சிறப்பு. அவருக்கு மிகவும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று இளையவர் அமல்ராஜ் அவர்கள் மிகவும் சிறப்பாக அந்த உரையாடல் தன்மையும் அந்த குரல் வளமும் அதற்கு இன்னும் ஒரு சிறப்பை கூட்டுவதாக இருந்தது. அவரின் கவிதையின் சொல்லாடல்களும் அந்த சொல் அடுக்குகளும் மிகவும் சிறப்பாக அந்த வெளியே அந்த இடையில ஒரு முறிச்சு கொண்டு போக இயலாத அளவுக்கு அந்த ஈர்த்து கொள்ளும் தன்மையுடையதாக இருந்தது. அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அவர் தமிழ் மீதும் அந்த ஒரு வேறு தளத்தில் இருந்த போதும் தமிழ் மீது கொண்ட பற்று அதை கவிதை ஊடாக அதை வெளிப்படுத்தும் தன்மைக்கும் வாழ்த்துக்கள். ஒரு வினாடி, இப்பொழுது அமல்ராஜ் மூச்சு விடுவதை கேட்கிறது. இனிய வணக்கம் அவர்களே. வணக்கம் நடாமோகன். வணக்கம் நேர்களே. இனிய வணக்கம். பாருங்க, பாத்தீங்களா, எல்லாமே இருந்தும் கூட அந்த சின்ன தரவுகோள் ஆடி அழுத்தாவிட்டால் உலகமே இல்லை, இல்லையா? அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது ஜெகதீஸ்வரி ராமதாஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அதுக்கு முதல் நீங்கள் கேட்க முடிந்ததா? சிவதேஸ்வரி ராகவன் அவர்கள், ரஞ்சினி மதனமோகன் இருவரும் இணைந்திருந்தார்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து ஜெர்மனியில் இருந்தோம். அதிலே எனக்கு ஒருவருடையதை கேட்க முடிந்தது, மற்றவருடையதை இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கேட்க முடியவில்லை. இப்போ ஒரு மிக துல்லியமாக இருக்கிறீர்கள். இப்பொழுது ஜெகதீஸ்வரி ராமதாஸ் அவர்கள் இவர் ஜெர்மனியில் இருந்து இணைந்திருக்கிறார். மீண்டும் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் ஜெகதீஸ்வரி அவர்களே. வணக்கம் அமல்ராஜ் அவர்களே. வணக்கம் சகோதரி. உங்கள் கவிதைகள் உண்மை கவர்ந்து கொண்டன. நீங்கள் உங்கள் சூழலில் காணப்படும் யதார்த்தங்களை கவிதைகள் ஊடாக வெளிப்படுத்தி இருந்தீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது.
எங்களுக்கும் அந்த நாங்கள் இந்த வானொலி தளத்தில் புது கவிஞர்களாக உருவெடுத்தவர்கள் தான். ஆனால் நாங்கள் அந்த வாசிச்சு எழுத வேண்டும் என்றது அப்படி நினைக்கவில்லை. ஆனால் எங்கள் அப்படி எழுதும் போது ஒரு பாதிப்பு, சிவதர்சினி சொன்ன போல எங்களுக்கும் அதில் எங்கேயும் ஒரு கவிதை வசி வந்து விடுமோ, அது எங்களின் படைப்புக்கு அது ஒரு செருகலாக அமைந்து விடுமோ என்ற பயம் கூடி எங்கள் மனதில் எழுவதால், மற்றது அந்த சாயலில் கூட வரக்கூடாது என்று நாங்கள் எழுதுகின்றோம். ஆனால் எல்லோரும் வாசிங்கோன்னா ஆனா அந்த கவிதையின் போக்கை மாற்றுவதற்கு அந்த வாசனை தடையாக இருக்குமோ என்றுதான் நாங்கள் அதை தவிர்க்கிறோம். அது பற்றி நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்கள்? நிச்சயமாக இதிலே ஒரு விடயம் எனக்கும் இருக்கிறது. அதாவது நாங்கள் ஒரு புத்தகத்தை நாங்கள் நெடுக வாசிக்கிற பொழுது உண்மையிலேயே அறியாமலேயே அந்த தழுவல் எங்களுடைய எழுத்துக்களிலேயே எங்களுடைய விரல்களுக்குள்ளே வந்து விடுகிறது. இது யதார்த்தமான ஒரு விடயம். அதற்காக நான் நினைக்கிறேன் முற்றுமுழுதாக வாசனையை நிறுத்துவது என்பது சரியான ஒரு தீர்வாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. இருந்தாலும் இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், உண்மையிலேயே கவிதை என்பது நாங்கள் இப்பொழுது எழுதுகின்ற புது கவிதைகள் என்பது மரபு கவிதையிலே இருந்து வந்தது. மரபு கவிதைகளுக்கு முன்னாலே வெண்பாக்கள் மற்றும் இன்னும் நிறைய மரபு கவி வடிவங்கள் இருந்தன. ஆகவே அன்று தொடங்கி இப்படி ஒன்றொன்றாக மாற்றமடைந்து இப்பொழுது புது கவிதையிலே நிற்கிறது. இந்த வாசிப்பு கொஞ்சம் எங்களை பரந்துபட்ட ஒரு அறிவை எங்களுக்கு பெற்றுத்தரும் ஒரு விடயமாகத்தான் இருக்கணுமே தவிர, அதை எங்களுக்குள்ளே உண்மையிலேயே இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் ஒரு உதாரணத்துக்கு வைரமுத்தினுடைய கவிதை புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அந்த புத்தகத்தை வாசித்த உடனேயே நான் ஒரு கவிதை எழுத வெளிக்கிட்டால் என்னை அறியாமலேயே அந்த பாணி அல்லது அது எனக்குள்ளே வந்துவிடும். நான் பார்க்கிற விடயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன, அந்த வார்த்தைகளோடு அவர்கள் எவ்வாறு விளையாடுகிறார்கள், அதைவிட எவ்வாறான பொருள்களை, எவ்வாறான பாழ்பொருள்களை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள், அதைவிட ஒரு கவிதை வெற்றியடைவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது, நிறைய வழிகளை நாங்கள் கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறான வழிகளை எவ்வாறு கையாளுகிறார்கள், எதுகை மோனை போன்ற டெக்னிக்கலான விஷயங்களை அவர்கள் எவ்வாறு பார்க்கிறார், அப்படியான விடயங்களை மட்டும் கற்றுக்கொள்வதற்காகவே நான் நினைக்கிறேன் எனக்கு பர்சனலாக இந்த வாசிப்பு அதிகம் துணை போகிறதை தவிர, மற்றபடி சாதாரணமாக சும்மா ஒரு பொழுதுபோக்காக வாசிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களுடைய எழுத்துக்களுக்கே நிச்சயம் ஆதிக்கம் செலுத்தும். இதுதான் என்னுடைய கருத்து நான் நினைக்கிறேன். உங்களின் கருத்துக்கு நன்றி. மிகவும் சிறப்பாக உரையாடலை தந்திருந்தீர்கள். இளைய தலைமுறையை வளர்த்துவிடும் இந்த வானொலி தளம் இன்று உலகம் எங்கும் இருக்கின்ற இளையவர்களுக்கு கரம் கொடுக்கின்றது. அந்த வகையில் நாமும் அந்த வானொலியில் இணைந்திருக்கிறோம் என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்களும் இந்த வானொலியுடன் இணைந்திருங்கள். உங்கள் கவிதை படைப்புகள் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். உண்மைதான். மிக்க நன்றி சகோதரி, உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. ஜெகதீஷ் ராமதாஸ் அவர்களே, மிக்க நன்றி. அவர் ஜெர்மனியிலிருந்து இணைந்திருந்தார். நேர்களோடு பேசுவோம், இடைவெளிக்குள் நாமும் பேசுவோம். அமர்ராஜ், நீங்கள் சௌகரியமா இருக்கிறீங்களா? சாவகாசமா இருக்கிறீங்களா அல்ல அந்தரமாக அவசரமாக இருக்கிறீர்களா? இல்ல இப்பொழுது நான் என்னன்னு சொல்ல செட்டில் ஆகிவிட்டேன். ஆகவே கவலை இல்லை. சரி, அங்கே பேசுங்கள். உங்களை வரவேற்பு கொண்டு 58655876 வணக்கம். இருக்கிறீங்களா? இல்ல, அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டு 586163 வணக்கம். வணக்கம், நான் இரா விஜய் கௌரி கதைக்கிறேன். வாருங்கள். ஆமாம், அனைவருக்கும் இனிதான மதிய வணக்கம். அமல்ராஜ், உங்களை அன்பாக வரவேற்றிருக்கிறோம். மிகச் சிறப்பான உரையாடல், அற்புதமான குரல், அழகான பேசும் ஆற்றல் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது. இடையில் தான் என்னால் கேட்க முடிந்தது. மறு ஒளிபரப்பில் நிச்சயமாக கேட்பேன். அதே வழியில் உங்களுடைய முதிர்கனி என்ற கவிதையும் விவாகரத்தை பற்றிய கவிதையும் கூட கேட்கக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய எண்ணங்களை செவிமடுக்க முடிந்தது. ஆனாலும் அதில் ஒரு வரி, முதிர்கனி என்பது யாராவது உதிர்ந்து போவதற்கு முன் என்னை முகர்ந்து விடுங்கள் என்று ஒரு முதிர்கனி அழைப்பு விடுப்பதாக சொல்லியிருந்தது. சிலவேளை எங்களுடைய தாயக சூழலுக்கு அப்படி ஒரு முதிர்கனி கேட்டிருப்பாரோ தெரியவில்லை. உண்மையிலேயே
கஷ்டமாக யாராவது உதிர்ந்து போவதற்கு முன் முகாத்து விடுங்கள் என்ற அழைப்பு கஷ்டமாக இருந்தது. எனவே அந்த வரிகளில் சற்றே நீங்கள் எல்லாம் நாங்கள் கூட கவனம் எடுப்பதற்காக அந்த கேட்டபடி ஒரு 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 இளம் முதிர்கனியா இருந்தால் என்ன ஒரு பெண் அப்படி அழைப்பு விடுவது சரியாக இருக்கும் அல்லது அத்தனை உணர்வுமான நிலையில் அத்தனை நிலையில் அவள் வாழ்கிறாளா? தாயக சூழ்நிலையில் நிச்சயமாகவே எத்தனையோ பேர் வயது கூடிய நிலையில் தங்களுடைய திருமணத்தையும் தங்களுடைய உறவுகளை சொல்வதற்காக காட்டுவது உண்மை யதார்த்தம். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த வரி என்னை மிகவும் தாக்கக்கூடியதாக இருந்தது. அதே வகையில் காத்திரமான நல்ல மனித எழுத்தாளராக நான் வர வேண்டும் என்பதும் காலங்கடந்த கவிதை படைப்பவனாக நான் அமைய வேண்டும் என்ற உங்களுடைய வாஞ்சையும் மிக காரணமாக இருந்தன. எனவே அந்த உங்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும். அதே வேளையில் நீங்கள் உங்களுடைய படைப்புகள் தொடர்ந்து தாயக படைப்புகளுக்கு புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்கள் இணைந்து கை கொடுக்கும்படி கேட்ட அந்த அழைப்பு கூட உண்மையிலே தேவையான அழைப்பாகவும் இருந்தது. உங்களுடைய தமிழ் உச்சரிப்பும் நீங்கள் பேசும் உங்களுடைய ஆளுமை மிகச்சிறப்பாக இருக்கிறது. அவை நல்லபடி பயன்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சகோதரி. உண்மையிலே எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலே நீங்க எனக்கு கூறிய நல்ல விடயங்கள் சகலத்திற்கும் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் என்றும் என்னுடைய உறவுகளுக்கு நன்றி கடனுடைய நான் இருப்பேன். அதிலே அந்த ஒரு விடயம் சொன்னீர்கள் தானே, அந்த முதிர்கனி என்பது அது உண்மையிலேயே ஒரு பெண்ணா இருந்து பார்க்கிற பொழுது அது கொஞ்சம் வலி கொடுக்கின்ற, கொஞ்சம் என்று சொல்வதை விட கொஞ்சம் வலி கொடுக்கின்ற ஒரு சில வரிகள் தான் அவை. நான் நினைக்கிறேன் இதை நான் எழுதுகிற பொழுது நான் அதை எவ்வாறு பார்த்தேன் என்று சொன்னால், அதாவது ஒரு வீட்டினுள்ளே ஒரு எங்களுடைய தாயகத்திலே எங்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு வயதை கடந்த பிறகு அந்த சமூகத்திலே அவருக்குரிய அந்த அந்தஸ்து முழுமையாக கொடுக்கப்படுவதில்லை. அது வந்து எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அவ்வாறான ஒரு முதிர்கண்ணி 4 சுவர்களுக்குள்ளே அடங்கி கிடக்கிற பொழுது அவர் வெளியிலே வர வேண்டும், மற்ற பெண்கள் போல வாழ வேண்டும், மற்ற மனிதர்கள் போல வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற சகல தேவைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரே ஒரு விடயம் அவர் ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அதுதான் அவருடைய பிரச்சனை, முதிர்கண்ணி. ஆகவே எல்லா விதமான விடயங்களையும் அவர் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அடிப்படையாக திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய வயது கொஞ்சம் கடந்து விட்டது. ஆகவே ஆண்கள் அதிகம் விரும்ப மாட்டார்கள். அவ்வாற நேரத்தில் நான் வாழ ஆசைப்படுகிறேன், நான் இவ்வாறான விடயங்களை அனுபவிக்க ஆசைப்படுகிறேன், நானும் ஒரு மனிதன். ஆகவே என்னை யாராவது வந்து கட்டி கொள்ளுங்கள். அதாவது உண்மையில் இது வந்து என்ன சொல்வது, வெளிப்படையான ஒரு அழைப்பு அல்ல. அவர்களுடைய ஒரு மனக்குமுறல், யாராவது என்னை மணந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நான் சந்தோஷமாக வாழுவேன், இல்லைன்னு சொன்னால் இப்படி 4 சுவருக்குள் இருந்தே நான் இறந்து விடுவேன் என்கின்ற ஒரு பார்வையிலே தான் நான் அதை எழுதினேன். ஆனால் உங்களுடைய கருத்துக்கு மிக நன்றி. நான் நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய முதல் தடவை அதாவது இப்படியான ஒரு கருத்தை கேட்கிற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் நான் கூடுதலான அந்த பெண்ணிய கவிதைகளை எழுதுகிறேன். நான் நினைக்கிறேன் உங்களுடைய அந்த கருத்து என்னை கொஞ்சம் யோசிக்க வைத்திருக்கிறது. இப்பொழுது இன்னும் இனி வருகிற காலங்களில் பெண்களை பற்றி உண்மையிலேயே இது உண்மை. பெண்களை பற்றி ஒரு ஆண் கவிதை எழுதுவதை விட ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண் எழுதுவதற்கு மிகவும் காத்திரமானதாக இருக்கு. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு சகல விதமான உணர்வுகளையும் எங்களால் படித்து விட முடியாது. ஆகவே இப்படியான சில சந்தர்ப்பங்கள் நான் நினைக்கிறேன் என்னை இன்னும் பெண்களை பற்றி சரியான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய படைப்புகளை கொடுப்பதற்கு மிக 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 உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி சகோதரி. இல்ல, நீங்கள் அதற்காக மீண்டும் உங்களுடைய கருத்தை சொன்னதுக்கு நன்றி அமர்ராஜ். உண்மையிலே நீங்க ஒரு இளையவன், மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஆனாலும் இது யதார்த்தம் தான். நிச்சயமாகவே ஒரு பெண் பல்வேறுபட்ட இடர்களுக்கு இடையில் அவளுடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்வதும் அல்லது இப்படி ஒரு விண்ணப்பாங்கில் அவளுடைய உணர்வுகள் அவளுடைய வாழ்க்கையின் வட்டம் அவளை அப்படி சிதைப்பதும் கூட உண்மையாக இருக்கலாம். ஆனாலும் இளம் வயதிலேயே அந்த ஒவ்வொரு பெண்ணும் தனித்துவமாக வாழ்வதற்குரிய சூழ்நிலைக்குரியவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆழமாக பதிய வேண்டும். அந்த நிலையில் நாம் வளர்க்க வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும், வளர வேண்டும். எனவே புலம்பெயர் நாட்டின் சூழல் சற்றே வித்தியாசமானது. எனவே அந்த நிலையில் பார்க்கும்போது நிச்சயமாக கஷ்டமாக இருக்கிறது. உண்மையிலேயே உங்களுடைய ஒவ்வொரு பாதலுக்கும் நலன் நிறைந்த வாழ்த்துக்களோடு உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெற அன்பாக வாழ்த்தி நீங்கள் தொடர்ந்து எங்கள் வானொலியோடு இணைந்திருக்க அன்பாக வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு வினாடி விஜயவர்களே,
அமர்ராஜ் புரிந்து கொண்டு விட்டார், நான் புரிந்து கொள்ளவில்லை. அது மட்டும் சொல்லிவிடுங்க, நான் வரணும். எதை சொன்னீர்கள் பாதிப்பாக தாக்கமாக அமைந்து விடலாம்? இல்ல, அவர் ஒரு முதுகனி, ஒரு திருமணமாகாத வயது கூடிய பின்னும் திருமணமாகாமல் இருக்கும் ஒரு பெண். அந்த முழு கவிதை வரிகளையும் கேட்டீர்கள் என்ன புரியும். அவள் அழைப்பு விடுகிறாள். அப்போது அது ஒரு வரிகள் வருகிறது, யாராவது உதிர்ந்து போவதற்கு முன் முகர்ந்து விடுங்கள் என்று. சரி, ஓகே. எனவே அதுதான் நான் சொன்னேன். எனவே தொடர்ந்து கேட்டபடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அது முதிர்காடு என்று மாற்றிவிடுங்க. முடிந்தது முதிர்காடு என்று. இதுதான் ஒரே ஒரு தீர்வு. ஆகவே யாரும் மனம் நோகாது நினைக்கிறேன். பார்ப்போம், முன்னிறைவில் பேசுவோம். 586 அவர் இரா விஜய் கௌரி அவர்கள் இன்று கவிதையினுடைய தட்டை கொடுப்பை செய்ய போகிறார், தொகுப்பாளர். உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சி அவருடையது. மீண்டும் தொடர்ந்து சந்திப்பீர்கள். அவர்கள் போன்ற இனிய கவிஞர்கள் இந்த கவிதை நாள் அவை பற்றி இன்று பேச போகிறோம். 586 5876 வணக்கம். வணக்கம். வணக்கம் அமல்ராஜ், எப்படி இருக்கிறீங்க? நான் ஷைஃபா மலிக் பேசுறேன். ஷைஃபா மலிக், நான் மிக்க நலமாக இருக்கிறேன். நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? ஆம், நானும் மிக நலமாக இருக்கிறேன். அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மிக நலமாக, உற்சாகமாக. சரி, நானும் இவ்வளவு நேரம் முயற்சி செய்து ஒரு வாராக அங்க இங்க ஓடி ஒரு வாராக வந்து இணைந்து விட்டேன். சந்தர்ப்பத்துக்கு முன்கொள்ள வேண்டும். ஆமா, நான் இங்கே நம்பரை எடுக்கிறதுக்கு முன்னாலே அங்க இணைந்து விட்டார்கள். அவ்வளவு ஆர்வக்காரங்கள் நேர்களுக்கு இந்த நேரத்தில் சந்தோஷம் தான். அது வரவேற்கத்தக்கது. நான் கொஞ்சம் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு நான் உடன் கொடுக்கிறேன். அமர்ராஜுக்கு கிடைத்த பெரு வெற்றி இது, அவருடைய உழைப்புக்கு பயன் என்பதை அன்போடு சொல்லிக் கொள்வோம். இன்னும் ஒரு நேரை அழைத்துக் கொள்வோம், சேர்ந்து நினைத்துக் கொள்ளுங்கள். 586 936 வணக்கம். வணக்கம். 586 936 வணக்கம். என்னை கை தொலைபேசியில் இருக்கிறீங்களோ? வணக்கம். வணக்கம். இணைப்பு கிடைத்தது, இவ்வளவு நேரம் காத்துக்கிறீர்கள், பேசுங்கள். வேலையில் இருக்கிறார், நினைக்கிறேன் கை தொலைபேசியில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வணக்கம். நீங்கள் வானொலியை நிறுத்திவிடுங்கள். வானொலி சத்தத்தை நிறுத்திவிட்டு நீங்கள் ஸ்கைப்பின் ஹெட்போன் ஊடாக மட்டும் கேளுங்க. அமல்ராஜ் அவர்கள், உங்களுடைய சத்தமும் அதிகமாக வருகிறது. ஆமா, வானொலி போட்டுருவீங்களோ? இல்லையா? சரி, அவர் பக்கமாக இருக்காத. இல்லையா? சரி, அப்படின்னா 586 963 வரையில மீண்டும் வணக்கம். இல்லை, நான் நினைக்கிறேன் அவரு வேலையில் இருந்து அழைத்திருக்கார் கைதொலைபேசி ஊடாக நினைக்கிறேன். மீண்டும் அவர் இணைந்து கொள்ளலாம். சிறப்பு. நீங்கள் திருமணமானவரா? இல்லை. ஏனென்றால் அமர்ராஜின் இந்த கவிதையிலே நான் அவரை தான் தன்னை நினைத்து எழுதுகிறார் என்றுதான் உண்மையிலே நினைக்கிறேன். அது என்னுடைய நுகரும் தன்மை அப்படி இருந்தது. அதனால்தான் விஜய் அவர்கள் சொன்ன போது கொஞ்சம் நிறுத்தி கேட்டேன். அதிலிருந்து தப்பி இருக்கு. நான் மெச்சூர்ட் ஆகிட்டேன் இல்லையா? பழம் பழுத்து விட்டது, முடிந்தால் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ற. இதை திருமணத்தோடு கொண்டே செல்வது எங்களுக்கு பழகி போன ஒரு பழக்கம் என்று நினைக்கிறேன். இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் சொன்னால் சிலருடைய குழப்படியும் ஆகிவிடும். அதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளலாம். எனவே உறவுகள் 586 963 இணையலாம். இணைந்து இணைப்பில் உள்ளவர் இன்னும் நீங்கள் விடைபெறவில்லை. பேசுகிறீர்களா இப்பொழுது? ஐந்து 586 963 வணக்கம். வணக்கம். ஒரே ஒரு வடிவம் தான் செய்ய வேண்டும். ஷைஃபா, நீங்களாம் விட்டு கொடுக்க வேண்டும். சரி, நான் அப்ப என்றால் இறுதியில் இணைந்து கொள்ளவா? ஆமாம், நான் இறுதியில் இணைந்து கொள்கின்றேன். அழைக்கின்றேன். நன்றி. சரி, என்றால் அந்த இணைப்பில் உள்ளவர் விடைபெறவும் இல்லை, பேசவும் இல்லை. அவை உறவுகள் மன்னிப்போடு 586 5876 இணைந்து கொள்ளுங்கள். இந்த கீதாஞ்சலியின் சிறப்பு விருந்தர் அங்கம் 15 பிரான்சிஸ் அமல்ராஜ் அவர்கள் இணைந்து சிறப்பித்தார்.
இந்த ஞாயிறு காலை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 மணிக்கு இந்த ஒலிபரப்பு நேர்முகமாக முதலில் வரும். அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமைகளிலே இந்த வேளையிலே நாம் இணைப்பில் ஏற்படுத்துவது வழமை. அந்த விதத்தில் இன்றைய விருந்தினர் இன்று எங்களோடு இணைந்திருக்கிறார். அவர் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். ஆகவே நீங்களும் அவரோடு கலந்து கொள்ள விரும்பின் அழைப்பில் வாருங்கள். 58696 இப்பொழுது வணக்கம். வணக்கம். வணக்கம் அமல்ராஜ். வணக்கம் அக்கா. ஆமா, உங்களுடைய கவிதைகள், உங்களுடைய பேச்சு திறன் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அதாவது நானும் தான் முதிர் கண்ணி மற்றது இன்னொரு விவாகரத்து இரண்டும் மிக மிக சிறப்பாக இருந்தது. ரசித்து கேட்டேன். உங்களுடைய மிக சிறப்பான குரல் வளம் மிக சிறப்பாக இருந்தது. உங்களுடைய கவிதை தொகுப்பு இன்னும் வளர்ந்து மேன்மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி நன்றியுடன் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி அக்கா. மிக்க சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கைக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர் தவமலர் அவர்கள் இணைந்திருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து. உங்களுடைய கிராமத்தின் பெயரை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். பிறந்த கிராமம் வஞ்சியன் குளம் அண்ணா. இது மன்னர் மாவட்டத்திலே. மன்னர் மாவட்டத்தில் இல்லையா? வஞ்சியன் குளம் என்கிறது. இது எந்த அளவு விஸ்தீர்ணம் கொண்ட கிராமம்? குக்கிராமமா அல்லது காரணம் நான் இந்த பேரை இதுக்கு முதல் கேள்விப்பட்டதில்லை. ஆமா, உண்மையில் இது ஒரு சிறிய கிராமம் அண்ணா. ஒரு அழகான ஒரு சிறிய கிராமம். இதிலிருந்து ஒரு சிறு நகரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு 2-3 கிலோமீட்டர்கள் வர வேண்டும். அவ்வாறான ஒரு சிறிய அழகிய கிராமம். சரி சரி, மிக சிறப்பு. மன்னார் மாவட்டத்தில் அதை அன்போடு பார்ப்போம். 5826 வணக்கம். சமூகத்தில் நான் வாருங்கள். இல்ல, கேட்கவில்லை. இல்லை, நல்லா தூரத்துக்கு போயிட்டீங்க. முதலிடத்தில் நீங்களா இருந்தீர்கள்? இல்லை, இணைப்பு ரொம்ப தவறாக இருக்கிறது. ஒருக்க மீண்டும் இணையுங்கோ. மன்னிப்போடு. அவர் தாமோர்கள் இணைப்பில் வணக்கம். அடுத்த இணைப்பில் உள்ளவர் துண்டித்துக் கொண்டார். என்ன ஒரே சிக்கல்களாக இருக்கிறீர்கள். சரி, இப்போது இணைந்தவரை உடனமாக அழைக்கிறோம். வணக்கம். தாமோர்கள் மீண்டும். இல்லை, இப்ப அடுத்த இலக்கமும் அப்படித்தான். இங்கு இல்லை பிரச்சனை, உங்கள் பக்கத்தில் தான். மற்ற இலக்கத்துக்கு தான் முதல் வந்தீர்கள். நீங்க கைப்பெல்லாம் நிப்பாட்டிட்டு போனுக்கு வாங்கோ. சரி, மீண்டும் அந்த இலக்கத்துக்கு வாங்கோ. ஆமா, நன்றி. சரி, அங்கும் அவருடைய